தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் மிகப்பெரிய விஷயத்தை உன்னிடம் சொல்ல இருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையானது பல நாட்களாக என்னிடம் கண்ணீர் விட்டு கதறியது. என்ன தெரியுமா? தாயே, நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், நான் ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருக்கிறேன். ஏன் தாயே எனக்கு அதை தீர்வுகளை கொடுக்க மாட்டீர்களா, தீர்ப்புகளை வழங்க மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை மனமுருகி கண்ணீர் வடித்து என்னிடம் கேட்டது. அதனால்தான் அதற்கு இன்று தீர்வுகளை அளிக்க இந்த வாராகி தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, உனக்கு சந்தோஷ நேரம் வந்துவிட்டது, சந்தோஷ காலம் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு தருணமும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த தாயிடம் மனமுருகி கேட்டாய் அல்லவா? அதனால்தான் இந்த வாராகி தாயானவள் தேடி அந்த செய்தியை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்ய வேண்டும், சில விஷயத்தை ஆசைப்பட வேண்டும் என அவ்வளவு கஷ்டப்பட்டது, அவ்வளவு சிந்தித்தது, அவ்வளவு யோசித்தது. ஆனால் என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு தருணமும் மனமுருகி, தாயே எனக்கு அந்த விஷயம் எப்பொழுது கிடைக்கும், தாயே எனக்கு அதை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா, இவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துகிறீர்களே, கெட்டவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் உங்களையே தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த காரியத்தை சிறப்பாக செய்து கொடுக்க மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளையானது மனமுருகி கேட்டது. உன்னுடைய மன உருகி கேட்டதால் நான் அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் தெரியுமா? சில சோதனைகளையும் வேதனைகளையும் நீ கஷ்டங்களில் தெரிந்து கொண்டாய். அந்த அனுபவம் கூட நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்று அனைத்தையும் என்னுடைய தங்க பிள்ளைக்காக தெரியப்படுத்தினேன், புரிய வைத்தேன். ஆனால் என் தங்க பிள்ளையானது சில நாட்களாகவே அந்த மனிதர்களால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகியது. ஒவ்வொரு தருணமும் வேதனைக்கு ஆளாகியது. ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும், எனக்கு மட்டும் நடக்க வேண்டும் என்று என் தங்க பிள்ளையானது மனமுருகி கதறியது. ஆனால் என் தங்க பிள்ளையே, உனக்கு பின்னால் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வாராகி தாய் அறிந்து கொண்டேன். அதனால்தான் சூழ்ச்சி வலையில் நீ சிக்கக்கூடாது, சூழ்ச்சி உள்ள நபரிடம் நீ போய் சேரக்கூடாது, உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்றுதான் இந்த வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன். ஆனால் என் தங்க பிள்ளையானது இப்பொழுது அதீத குழப்பத்தில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தாய் உனக்கு தெளிவுகளை கொடுத்து, உனக்கு வெற்றியை கொடுத்து வெற்றி மாலை சூடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய தங்க பிள்ளை வாழ்க்கையில் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து விட்டது. வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்து விட்டது. துரோகம், ஏமாற்றம், அதே போல் சில விஷயங்கள் இழந்து இழந்து உன்னுடைய மனமானது கல்லாகிவிட்டது. இருந்தாலும் என் தங்க பிள்ளையே, இந்த விஷயத்தை எல்லாம் எதற்காக உனக்கு காட்டி கொடுத்தேன் தெரியுமா? என்னுடைய தங்க பிள்ளையானது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்பதனால்தான், நீ அனைவரின் முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான், உறுதியாக உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த கஷ்டகாலமானது உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது என் தங்க பிள்ளையானது வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் தைரியத்தை வளர்த்து விட்டு விட்டேன், தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டு விட்டேன். அடுத்தவரிடம் கையேந்தாத அளவிற்கு என் தங்க பிள்ளையை உயர்த்தி விட்டேன். ஒவ்வொரு தருணமும் மனதுக்குள் வேதனைகளை சுமந்து சுமந்து நீ கல்லாய் போன நேரமெல்லாம் மாறி கண்களங்கி ஆனந்த கண்ணீரோடு நிற்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு என்னுடைய தங்க பிள்ளைக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் எல்லாம் இனிமேல் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு பற்பல விஷயங்களை இந்த வாராகி தாயானவள் செய்து கொடுக்க போகிறேன். உனக்கு உதவிகளை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் செழிப்பையும் செல்வத்தையும் இந்த வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே. ஒரு விஷயத்திலும் நீ பட்ட அவமானங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா?
நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி உன்னை நயமாஞ்சமாக செய்து உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி அவர்கள் கண்டிப்பாக உன்னிடத்தை பிடிக்க வேண்டும் என்று எவ்வளவோ திட்டங்களை தீட்டினார்கள். ஆனால் இந்த இல்லத்தில் இந்த தாய் இருக்கும் பொழுது என்னை மீறி உன்னை எவராலும் தொட முடியாது, கடுகளவு கூட அசைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய தங்க பிள்ளைக்கு அவ்வளவு விஷயத்தை நான் கவசமாக இருந்து காப்பாற்றப் போகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மடங்கிலும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்வுகளை கொடுக்க உன்னுடைய விஷயத்தில் இந்த தாய் அனைத்தையும் செய்து கொடுக்க போகிறேன். நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். இந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இன்னும் 1 மாத காலகட்டத்தில் நடக்க போகிறது, நடத்தி வைக்க போகிறேன். இதில் மாற்றம் என்பதே கிடையாது. ஆனால் என் தங்க பிள்ளையே, தயவு செய்து சொல்கிறேன், அழாதே, கண்ணீர் வடிக்காதே. ஆனந்த கண்ணீர் தான் இனிமேல் உன் கண்ணில் நான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த தாய் இருக்கும் வரை உன்னை எவராலும் சீண்டி பார்க்க முடியாது. இனிமேல் நீ தைரிய தங்க பிள்ளையாக மாறப்போகிறாய். கோழையாக இருந்து உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னை அவமானப்படுத்தி அலட்சியம் செய்து கஷ்டப்படுத்தி உன்னை வேதனைக்கு ஆளாக்கி உன்னை கல்லாய் மாற்றியவர்கள் முன்னால் நான் மலை உச்சியில் உட்கார வைத்து சிம்மாசனம் அமர்ந்து என்னுடைய தங்க பிள்ளையை நான் பார்க்க போகிறேன், அழகை ரசிக்க போகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த தாய் சந்தோஷப்படுவேன் அல்லவா? நீயும் இந்த தாயை பார்த்து கோடான கோடிகள் நன்றிகள் சொல்வதற்குண்டான நேரங்கள் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே. கண்கலங்காதே. நீ கண்கலங்கினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ எனக்கு பிடித்தமான தங்க பிள்ளையாவாய், தைரிய தங்க பிள்ளையாவாய். எவர் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும், உன் வாழ்க்கையில் நான் சொல்வது மட்டும்தான் நடக்கும். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் உனக்கு அறிவுரை சொல்வதற்கோ அல்லது அவர்களெல்லாம் உத்தமர்கள் என்பதற்கோ அல்ல. நீ உத்தமியாக வாழ்கிறாய், நேர்மையாக வாழ்கிறாய், எவருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்கிறாய். போற்றுபவர்கள் போற்றட்டும், தூற்றுபவர்களெல்லாம் தூற்றட்டும். ஆனால் என் தங்க பிள்ளை தனித்துவமானது, தன்னம்பிக்கை கொண்டது, தைரியமான தங்க பிள்ளை. அதனால் இனிமேல் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு சந்தோஷ காலம் தொடங்கிவிட்டது, தைரிய காலம் தொடங்கிவிட்டது, வெற்றி காலம் தொடங்கிவிட்டது. இனிமேல் உனக்கு மென்மேலும் உயர்வுகளை கொடுக்கவும் சந்தோஷத்தை கொடுக்கவும் நாட்கள் இனிமேல் தொடங்கிவிட்டது. இனிமேல் உனக்கு கஷ்டகாலம் முடிந்து சந்தோஷ காலம் தொடங்குகிறது என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. அனைவரும் வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் காயின் ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.